இயேசுவானவர் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது புறாவை போல் இறங்குகிறார். ஏன் புறாவை போல் இறங்குகிறார் என்பதையே இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை குறித்து நாம் 4 சுவிசேஷங்களிலும் பார்க்க முடியும். புறா எதை குறிக்கிறது? புறா அது ரொம்ப புத்திசாலியான பறவை கிடையாது. அது பேதையான பறவை. அது புத்தி இல்லாத ஒரு பறவை. அது மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பறவை. இதை நாம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நோவா காலத்தில் அந்த வெள்ள காலத்தில் 40 நாளுக்கு பின்பு அவன் பேழையிலிருந்து நோவா ஒரு காகத்தை முதலாவது அனுப்புகிறார். அந்த காகம் திரும்பி வரவில்லை. அது இங்கேயும் அங்கேயுமாய் பறந்து சுற்றி திரிந்தது. அதற்கு பின்பு ஒரு புறாவை நோவா அனுப்புகிறார். அந்த புறா சாயங்கால வேளையில் திரும்பி வருகிறது. 7 நாட்களுக்கு பின்பு மறுபடியும் ஒரு புறாவை அனுப்புகிறார். தண்ணி குறைஞ்சதா இல்லையா என்பதை காண்பதற்காக ஒரு புறாவை அனுப்புகிறார். அது சாயங்கால வேளையில் ஒரு ஒலிவ மர இலையை தன் வாயில் கொண்டு வருகிறது. மறுபடியும் திரும்பி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அது சார்ந்து வாழக்கூடிய ஒரு பறவையை இதில் பார்க்க முடியும். ஓசியா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தேவன் எப்ராயிமை குறித்து இவ்வாறாக கூறுகிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள். இங்க 2 வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள். பேதையான புறாவை போல் இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. பேதை, புத்தி இல்லை. இதுதான் புறாவை சேரும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் எடுக்கப்படும் முன்பதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி எங்கிலும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு புது பலன். இன்னும் இயேசுவானவருடைய ஊழியத்தில் 12 சீஷர்களை அவர் ஊழியத்திற்காக அனுப்பும் பொழுது அவர்களிடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? ஆட்டுக்குட்டியானதை ஓநாய்களின் மத்தியில் அனுப்புகிறதை போல் நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே நீங்கள் பாம்புகளை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் என்று கூறுகிறார். புறா என்னதான் கபடற்றதாக இருந்தாலும் அதற்கு புத்தி இல்லை. அது ஒரு பேதை. அது மிகவும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு பறவை. இந்த புறாவை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரை அதில் பார்க்கலாம். நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டும். நமக்கு புத்தி கிடையாது. நாம் பேதைகளாகவே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் என்னதான் புத்தியின்மையாயிருந்தாலும் பேதையாயிருந்தாலும் சார்ந்து வாழாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் புதுபலன் அடைகிறோம்.